துஷார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேட்கும்போதே நமக்கு வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த படம் குறித்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்க போது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் அக்டோபர் 10 சொல்லிட்டு நம்ம லைக்கா வந்து திருப்புன்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு நல்லதும் வந்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து படம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்க போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அப்டேட் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் சொல்லிடுவோம் சரிங்களா, அது ஒன்று இருக்குது. ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வேட்டையன் திரைப்படத்தில் வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னா நம்ம டிஜே ஞானவேல் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கிக்கிற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, கதை அது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பின்னணியாக கொண்டு அதில் வந்து செமையான கமர்ஷியல் மூமெண்ட்ஸ்லாம் சேர்த்து வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. நமக்கு கிடைச்ச ஒரு மெயினான தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கருத்து ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பார். இந்த படம் பற்றி பேசும்போதே வந்து ஒரு நல்ல கருத்துடைய ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்டான ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் இந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு உண்மை கதையை பின்னணியில் கொண்டு அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கான இந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி தள்ளி அப்படி வெறித்தனமாக வந்து இறக்கியிருக்காப்புல டிஜே ஞானவேல். ரஜினிகாந்த் அவர்களுமே சரி நடிப்பில் அரக்கன் மாதிரி வந்து பிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மெயினாக அந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பராக நடிச்சிருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே வந்து ஒரு நடிகனாக நடித்த படம் அப்படின்னா காலா அண்ட் கபாலி. மெயினாக கபாலி படத்தில் வந்து அவருடைய நடிப்பு வந்து அப்படி இருக்கும். அந்த நடிப்பிற்கு கபாலியாகவே மாறி நடிச்சிருப்பார். விகடன் அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்து நடிப்பில் வந்து பிச்சு எடுத்திருப்பார். உண்மையாகவே ரஞ்சித் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இருந்து அந்த ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி முள்ளும் மலர்களை பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு நடிப்பு வந்து கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி வேட்டையன் படத்தில் ரொம்பவே சரி கஷ்டப்பட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப அந்த இயல்பான நடிப்பை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க போது கமர்ஷியல் எலமெண்ட்ஸோடு சேர்த்து. ஸோ அதுதான் வந்து ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம். அண்ட் ஃபைட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் பிச்சிருக்காரு. அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பேசலாம். அந்த ஃபைட் சீன்ஸ் பற்றியே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அதில் சூப்பர் டூப்பர் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது குறித்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.